இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நெறைய பேர் வந்து மார்னிங் டீ, காஃபி, ஜூஸ் வந்து குடிக்கிற பழக்கம் வந்து இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஷாப்புக்கு போறீங்க, டீ, காஃபி, ஜூஸ் ஏதாச்சும் நீங்க ஆர்டர் பண்றீங்க. ஸோ நீங்க அதுக்கு பே பண்றதுக்கு பதிலா, அந்த ஷாப் வந்து நம்மளுக்கு பே பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஸோ அது மாரி தான் டிவிடெண்ட் எர்னட் ஃபண்ட். ஸோ டிவிடெண்ட் எர்னட் ஃபண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து உங்களோட அமௌண்ட்ட வந்து யூஸ் பண்ணிட்டு, அதுல வர ப்ராஃபிட்ட வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி உங்களுக்கு டிவிடெண்டா வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் டிவிடெண்ட் எண்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிம்பிளா உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு காஃபி கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட்ட வந்து அவங்களோட கம்பெனில வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்துச்சு, சூப்பர் ப்ராஃபிட் எடுத்துச்சுன்னா, அந்த ப்ராஃபிட்ட வந்து டிவைட் பண்ணி எல்லா இன்வெஸ்டாருக்கும் சம் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து குடுப்பாங்க. அதுதான் டிவிடெண்ட் எண்ட் ஃபண்டுன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டிவிடெண்ட் எண்ட் பத்தி இன்னும் கிளியரா வந்து சொல்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீடைலா புரியும். ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு வந்து பார்க்கலாம். டிவிடெண்ட் எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹை டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அந்த வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ஸ்டேபிளா வந்து இருக்கும். அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்டாருக்கு ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணுவது தான் வந்து டிவிடெண்ட் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பாசிவ் இன்கமா வந்து இருக்கும். டிவிடெண்ட் ஃபண்ட்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு இப்ப வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் பாசிவ் இன்கம். இந்த ஃபண்ட் வந்து கேஷ் ஃப்ளோ ரெகுலரா குடுக்கறதுனால இது ரிட்டயர்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ரெகுலர் பாசிவ் இன்கமா வந்து இருக்கும். ரிஸ்க். ஸோ வந்து இந்த டிவிடெண்ட் குடுக்குற ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டா அண்ட் ஸ்டேபிளா இருக்க கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுனால நம்மளுக்கு ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும். ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் உங்களுக்கு மினிமலான லாஸ் தான் இருக்கும். ஸோ தேர்ட் வந்து பவர் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்தா வந்து ரிட்டர்ன்ஸ் கெயின் ஆகுறதுனால உங்களுக்கு காம்பவுண்டிங் பவர் வந்து ஹையா வந்து இருக்கும். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா குட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பர்பஸ். இன்கம் ரெகுலரா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா அந்த டிவிடெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்ப இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ டிவிடெண்ட் ஃபண்ட்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு இப்ப பார்க்கலாம். டிவிடெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து growth வந்து ஸ்லோவா தான் இருக்கும். பிகாஸ் டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு பே பண்றதா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர growth வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வந்து டிவிடெண்ட் நாட் கேரண்டீட். கம்பெனிஸோட டிவிடெண்ட் வந்து அவங்க ப்ராஃபிட் எடுத்தா மட்டும் தான் ஒருவேளை ப்ராஃபிட் வந்து டிராப் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டிவிடெண்ட் வந்து கிடைக்காது. தேர்ட் வந்து டாக்ஸ் ஆன் டிவிடெண்ட். ஒருவேளை நீங்க அதிகமா வந்து டிவிடெண்ட் வந்து வாங்குனீங்கன்னா நீங்க அதுக்கும் வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட டாக்ஸ் ஸ்லாப் படி. இப்போ டிவிடெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி சூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். டிவிடெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட பர்சன்டேஜ் என்னன்னு பாருங்க அண்ட் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ வந்து செக் பண்ணுங்க. இந்த டிவிடெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் பீப்புள்ஸ், செகண்ட் வந்து பாசிவ் இன்கம் எதிர்பார்க்குறவங்க, தேர்ட் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நீங்க எங்களோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.